ஆமாம், நான் இப்போ வந்து அஃபிஷியலாக டிவிகேயில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ மெயினாக வந்து பெண்களுக்காக வந்து சப்போர்ட்டாக வந்து இது பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. அதெல்லாம் நான் இப்போ அஃபிஷியலாக வந்து இது பண்ண தலைவர் முடிவு பண்ணுவார். தேங்க்யூ. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய நீண்ட பயணம், எங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருடைய பயணம் நீண்ட பயணம். இந்த இயக்கத்திற்காகவும் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் எல்லாம் ஒரு தேனீயை போல உழைத்தவர்கள். ஆனால் எங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வும் எங்களை அரவணைத்து செல்லாத ஒரு நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இருவரும் சேர்ந்து எங்களுடைய உழைப்பை எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையின் காரணமாக இன்றைக்கு இப்படி ஒரு முடிவு நாங்கள் எடுக்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் இந்த முடிவு என்பது மக்களோட முடிவை ஒட்டி தான் எங்களுடைய அரசியல் பயணத்திலே நாங்கள் பயணம் செய்ய இருக்கின்றோம். மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி தமிழகத்தினுடைய முதல்வராக மாண்புமிகு தளபதி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்ததன் விளைவாக அவருடைய மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு எளிய பயணத்திலே எங்களையும் இணைத்து கொண்டோம். எங்கள் மாவட்டத்தில் பல்வேறு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்றும் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய இந்த குடும்ப பயணம் என்பது நாங்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் அவர்களுடைய தலைவர் என்ன கட்டளையிடுகின்றார்களோ, பொதுச் செயலாளர் அவர்களுடைய கட்டளை எதுவோ அதையெல்லாம் நாங்கள் ஒருநிலைப்படுத்தி மக்களுக்காக எங்கள் மாவட்டத்தில் உழைப்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உறுதி கொண்டிருக்கின்றோம். நீண்ட நாள் உங்களுடைய உழைப்பு இருந்தது சிவகங்கை மாவட்டத்தில். என்ன மாதிரியான பிரச்சனை?